எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது? நம்முடைய டிவியில உங்களுக்கு இந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கேன். வார பலன்களை வாரந்தோறும் தவறாமல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பயிற்சியும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அச்சம் தவிர்த்து வாழணும் சனி பயிற்சியிலே. ஆகவே அன்பர்களுக்காக அச்சம் நீங்கள் வாழும் வழிமுறைகள் இந்த சனி பயிற்சியிலே எப்படி இருக்க போதுன்னு நம்ம பேச போறோம். அச்சமின்றி நீங்கள் வாழணும் என்பதற்காக இந்த சனிப்பயிற்சி பலன்களே எனதருமை கணபதி டிவி அன்பர்களுக்கு இப்போது வழங்கி கொண்டிருக்கிறேன். வருகிற 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் வருஷத்துல ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார். அன்னைக்கு காலையில அமாவாசை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. யோகம் மரண யோகம். அதாவது குரோதி வருடம், தமிழ் வருடத்துல எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 15ஆம் நாள் பயிற்சி அடைகிறது. அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகிறார். இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுக்கு தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நுழைகிறாது. இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம். மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள், தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே இப்போது மாறும். ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது, இப்படித்தான் என்னுடைய பிரஜைகளை நான் நடத்துவேன் என்ற ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும், கட்டமைப்பே மாறும். ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுப்பார். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்னு இருக்கும். எல்லாமே மாற்றி விட்டுருவாரு சனி பகவான். அப்படி ஏடா கூடமா நடக்குதுங்க பாருங்க. அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும். அதுலயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க. அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், சூரியன் சஞ்சரிக்கிறார், ராகு சஞ்சரிக்கிறார். இப்படி இந்த கிரகங்கள் உட்கார்ந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சந்திரனும் அங்கதான் இருக்கார். சனியோடு இன்னும் 4 கிரகங்கள் சேர்ந்து அங்க அமர்ந்திருக்கிறார்கள் மீனராசியில. 5 கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாகா வரம் தான் கேட்கிறோம், சச்சரவின்றி வாழ வரம் தான் கேட்கிறோம் அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள், மாற்றங்கள், பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வருட பலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், உலக அளவுல பல பாதிப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தென்னாடு, தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க, பாண்டி நாடுன்னு சொல்லுவோம். அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும். இயற்கை சீற்றங்களோ, வறட்சியோ, இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ, பொதுமக்களுக்கு பாதிப்போ, கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அதுவும் சனி சூரியன் சேர்க்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை. உலக அளவிலே அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும். எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் என்னவெல்லாம் விஷயங்களை தரப்போகிறார், நன்மையை தருவாரா, தீமையை தருவாரா, ஒரு மனக்குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. சனி பகவான் எப்படிப்பட்டவர் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவர்தான் வருமானம் தரக்கூடியவர், குடும்ப வாழ்க்கை அமைச்சு தரக்கூடியவர், மனோ தைரியத்தை தரக்கூடியவர், உங்களுக்கு பயணங்களை அமைத்து தரக்கூடியவர், உங்கள் முயற்சிகளை முன்னிறுத்தி நடத்தக்கூடியவர். அந்த சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். 4ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல பாதி, அர்த்தாஷ்டமம்னு பேர்.
அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு சனி பகவான் போறாரு, கொஞ்சம் கவனமா தான் நம்ம இருந்துக்கிடணும், அது சந்தேகம் இல்லை. அவர் முதல் விஷயம் என்ன செய்ய போறாரு, பல தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலையில பிரச்சனையை கொடுக்கிறார். இப்பவே ஆரம்பிச்சிருச்சு பலருக்கு, பலர் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஏன் வேலையில தொந்தரவா இருக்கு, வேலையை விட்டு போக சொல்றாங்க, நீங்களா போறீங்களா, போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தரும், நீங்களா போய்க்கிறது உங்களுக்கு நல்லது அப்படி மறைமுகமாலாம் பல நேரத்தில் புரிய வைக்கிறாங்க. சில ஆபீஸில் கூப்பிட்டு நேரவே சொல்றாங்க, இப்ப போனீங்கன்னா இந்த வருமானத்தை கொடுக்குறோம், இந்த காசை கொடுக்குறோம், அப்போ தள்ளி போனீங்கன்னா அதுவும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார், வேலை போயிருமா அப்படிங்கிறீங்க, வேலை போற நெருக்கடி வந்துருச்சுங்கிறீங்க, அப்படிலாம் பலருக்கு இருந்துகிட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்ப தனுசு ராசிக்காரங்க இப்ப என்ன முடிவு பண்ணணும், புதிய வேலையை தேடிக்கொள்ள வேண்டிய அமைப்பு பலருக்கு உண்டு, சந்தேகம் இல்லை. இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல 3 முக்கியமான விஷயங்கள் உண்டு உங்களுக்கு. அதில் ஒன்று, புதிய வேலையை தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த வேலைக்கு போய் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துக்கிடலாம், ஆனால் வேலை மாற வேண்டிய சூழல், நெருக்கடிகள் இருக்கு, அந்த நெருக்கடி இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இரண்டாவது விஷயம், உடல் நலம். சிலருக்கு கால் பாதங்கள்ல பிரச்சனை, கால் வலி, இதெல்லாம் வருதா, கொஞ்சம் கவனமா இருங்க. இதயங்களில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பலருக்கு இப்ப இதயங்களில் பிரச்சனையை தரக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால இதய நோய் உள்ளவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் தவறாம எடுத்துக்கிடணும். மருத்துவர்கள் தான் இப்ப தெய்வங்கள். உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்க ரெகுலரா நீங்க போய் அவரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட வேண்டியது பல தனுசு ராசிக்காரங்களுக்கு அவசியம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், தனுசு ராசிக்காரங்க கல்யாணம் ஆகாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். தனுசு ராசிக்காரங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும், அதெல்லாம் உங்களுக்கு மனப்பதட்டம் கொடுத்துருந்து இருக்கும். இப்ப அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும், அந்த யோகம் நல்லா இருக்கு. மூணாவது விஷயம், சொத்து வாங்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும். டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு இடத்துல சொத்து வாங்க போவீங்க, அவ விற்கிற சொத்து ஒரிஜினல் ஆள்கிட்ட உங்கள்ட்ட வந்திருக்காது, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல உங்கள்ட்ட கொடுத்து ஏமாத்த பார்ப்பாங்க, அதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கு. அதே மாதிரி சட்டபூர்வமற்ற முறையில வீடு வாங்காதீங்க, சொத்து வாங்காதீங்க. பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாம, லீகல் ஒப்பீனியன் வாங்காம எந்த ஒரு சொத்துக்குள்ளையும் போகாதீங்க. சொத்துக்களினால் சிலருக்கு பிரச்சனை இருக்கும், அதனால கவனமா இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டை இடிச்சுட்டு கட்டலாம், வீட்டு ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்ளலாம், அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். சிலருக்கு கொஞ்சம் வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இப்ப இருக்கும். ஃபாரின் போற யோகம் கூடி வரும், சந்தேகம் இல்லை. சில பேருக்கு வேலையை அசைக்குது, இங்க வேலையை அசைச்சு வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துருது, அப்படி நல்ல யோகம் வரும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகம். அப்ப இந்த காலகட்டமும் உங்களுக்கு நன்மையும் மாறிய பலன்களும் கலந்துதான் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா போறோம். தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணணும், தினந்தோறும் வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிடணும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வீட்டுல தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா வீட்டுல சாப்பாடு சாப்பிடும் போது, சாம்பார் சாதம் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிடுங்க. இது எல்லாமே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மனமகிழ்ந்து உதவி செய்ய உதவும் பரிகாரங்களாக அமையும். ஆகவே தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கவனமோடு செயல்படுவதுதான் உங்களுக்கு நல்லது.